Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ட் சாட் பேட்டர்ன் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாச்சு நம்ம லேர்னிங் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து சாட் பேட்டர்ன்ஸ், இம்பார்ட்டன்ட் சாட் பேட்டர்ன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஒர்க்கராக இருக்கணும். அதாவது லைக் மீ, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ நான் வந்து ஃபுல் டைமாக வந்து நான் வந்து இதை வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நான் ஃபுல் டைமாக ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ நான் பண்ணலை. பட் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நான் கற்றுட்டு ஓரளவு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ டே பை டே நீங்கள் இதை கற்றுக்கிட்டா தான் அது வந்து உங்களால் இதை வந்து ப்ராப்பரான கெயின்ஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுபடி நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு தேவையில்லை. ஒரு இம்பார்ட்டண்ட் பேட்டர்ன்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டா போதும். ஓகே ஃபைன். இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக என்னென்ன பேட்டர்ன் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி பார்த்துட்டு வந்தால் தான் இது புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக் இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்து சாட் பேட்டர்ன் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாட் பேட்டர்ன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிறணும் நீங்கள் வந்து. ஸோ ரொம்ப டீப்பாலாம் போகணுன்னு தெரில, இன்டெப்த்தாக போய் நீங்கள் வந்து அதை வந்து படிக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்கள். A chat pattern is a shape within a price chart that helps to suggest what price might do next based on what they have done in the past. ஸோ இதை தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஷேப். ஓகேங்களா? இந்த ஷேப் என்ன பண்ணால் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பேஸ்ட் ஆன் வந்து பாஸ்ட், இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ரீடிஃபைன் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். என்ன சாட் பேட்டர்ன்னா என்ன, அது ஒரு ஷேப். ஓகேங்களா? அதுக்கடுத்து இது வந்து என்னென்னா, இது எதில் வரும்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் கேண்டில் ஸ்டிக்காக இருக்கட்டும், சாட் பேட்டர்னாக இருக்கும், இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் அனலைசஸ். ஃபண்டமெண்டல் அனலைசஸ் அது டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அது கேஷ் ஃப்ளோ எல்லாம் வச்சு பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது. சாட் பேட்டர்னா என்ன, அது ஒரு ஷேப். அது எப்படி வருதுன்னா பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் ப்ரைஸ், அதாவது பாஸ்டில் என்ன நடந்துச்சோ. ஸோ இந்த லைனை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பேஸ்ட் ஆன் வாட் தே ஹேவ் டன் இன் த பாஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்க போகுதும் அப்படின்றத ஒரு சஜஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃபைன். இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான 3 கேட்டகரி என்னென்ன அப்படின்னா, இந்த பேட்டர்னில் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கண்டினியூஷன் பேட்டர்ன், ரிவர்சல் பேட்டர்ன்ஸ், பைலேட்ரல் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு 3 கேட்டகரியாக இதை வச்சு பிரிச்சிருக்காங்க, டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ கண்டினியூஷன் பேட்டர்னா என்னென்னா, ஒரு சாட் வந்து ஒரு கண்டினியூ ஃபார்மாக போயிட்டுருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்பவும் அப்பு போவோம் டவுனும் போவோம், ஒரு கன்சால்டேஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ரிவர்சல்னால் ஒன்ஸ் ரொம்ப மார்க்கெட் அடி ஆகிட்டு மறுபடியும் ஏறும், இல்லை ரொம்ப உயரத்துக்கு போயிட்டு மறுபடியும் இறங்கும் போல இறங்கும். இந்த மாதிரி ரிவர்சல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா லாஸ்ட் பைலேட்ரல்னா அப்படின்னா என்னென்னா, தீஸ் கைண்ட் ஆஃப் சாட் பேட்டர்ன் ஷோஸ் அன்சர்டனிட்டி அண்ட் ஹை வலட்டிலிட்டி இன் த மார்க்கெட். ஸோ வலட்டிலிட்டி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் பை போட்டிருப்பீங்க, பார்த்தா செல் ஆயிரும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு செல் சைடு போயிட்டுருக்கும். வேகமாக போய் செல் சைடு போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் இது பண்ணி பார்த்தா பை சைடு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான ப்ரிடிக்ட்டும் பண்ண முடியாது. இவ்வளோ தான் கேட்டகரி. ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பட் இது யூஸ் ஆகாது. ஏன்னா இது நம்ம வந்து டைரெக்டாக சாட் பேட்டர்னை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அந்த கண்டினியூஷன் மார்க்கெட்டாக, ரிவர்சலாக, பைலேட்ரலாக அப்படின்றது தேவையில்லை. இதெல்லாம் எதில் தேவைப்படும்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் தேவைப்படும். நான் இதில் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபைன் பண்ணி எனக்கு பிடிச்ச பேட்டர்ன்ஸ் எது ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த நேம்ஸ்லாம் அடிபடுதோ அந்த பேட்டர்ன்ஸை மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன்
எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒன் பை ஒன்னே. ஒரே வீடியோவில் போடலான்னு பார்த்தேன், பட் டைம் வந்து ரொம்ப எடுக்குது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர், டபுள் டாப், டபுள் பாட்டம், ரவுண்டிங் பாட்டம், கப் அண்ட் ஹேண்டில். ஸோ எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெட் அண்ட் ஷோல்டர் நான் அடிக்கடி பேசுவேன், கப் அண்ட் ஹேண்டில் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்து வெட்ஜஸ், பெனண்ட் ஆர் ஃப்ளாக்ஸ், அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள், சிமெட்ரிக் ட்ரையாங்கிள். ஸோ இது மூணுமே எனக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்ட். இது மூணுமே ஓரளவு ப்ரெடிக்ஷன் கொடுக்கும். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் கப் அண்ட் ஹேண்டில் ஈஸியாக ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா, அதனால தான் எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ மற்றதெல்லாம் வந்து சும்மா ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். இந்த ஃப்ளாக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒன் பை ஒன்னாக. ஸோ நீங்கள் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஓகேங்களா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், அதனால என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்னால் எப்படின்னா, ஒரு மார்க்கெட் ஏறிக்கிட்டே போயிட்டு ஓரளவு ஹையை தொட்டுட்டு மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சு எந்த இடத்துல ஏற்றம் கொடுத்துச்சோ அந்த இடத்துக்கு வந்துடும். மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிட்டு, இந்த இருக்கு பாருங்கள்ல, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிட்டு ஒரு ஹை போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து செல் பண்ணாங்கன்னா மறுபடியும் எப்போ ஆரம்பிச்சிச்சோ அந்த இடத்துக்கே வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஃபைன். ஓகே, மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நாட்கள் கழிச்சு ஒரு ட்ரேடிங் செஷனில் ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு ஏற்றம் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர்ன்றது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துச்சுன்னா என்ன மீனிங்னா, இந்த பாட்டம்ஸ் இருக்குங்களா, 1, இது 1, 2, இது 3. ஸோ இந்த 3 தடவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இதை வந்து சப்போர்ட் லைன்னு சொல்லுவாங்க. இந்த சப்போர்ட் லைன், அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக அது டவுன் சைடு. ஓகேங்களா, இது வந்து ஒரு 90 கூட சொல்ல முடியாது, ஒரு 60 to 80% சான்சஸ் வந்து நம்ம இதை வந்து நம்பலாம். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உடனே பிரேக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வித்துறக்கூடாது. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணணும், அந்த கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. ஓகேங்களா, அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பார்க்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இன்கேஸ் என்ன ஆகும்னா, இங்கே பிரேக் பண்ணிட்டு இப்படி வந்துடும், மறுபடியும் இப்படி போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதையும் கவனிக்கணும். இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஃபைன். நல்லா பார்த்துங்க, இப்படி போயிட்டு ஒரு ஹை கொடுத்துருக்குல்ல, இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர். அதே மாதிரி மறுபடியும் ஒரு ஹை இங்கிட்டு ரைட் சைடு வந்துருக்கு பாருங்கள், இது ரைட் ஹேண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, இது வந்து ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மனிதனோட இது மாதிரி இருக்கணும். இது நம்மளோட தலை, இது லெஃப்ட் சைடு ஹேண்டு, ரைட் சைடு ஹேண்டு. ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால தான் இதை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம லைவாக ஒரு சார்ட்டை பார்ப்போம், இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இதே இது உல்டாவாக வந்துச்சுன்னா அது ரொம்ப முக்கியமானதுங்க. உல்டாவாக வந்துச்சுன்னா அந்த ஏற்கனவே பார்த்ததை அப்படியே தலைகீழ திருப்பி போடுங்க. அது வந்து ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு மார்க்கெட் இறங்கிட்டே வருது, ஒரு இடத்துல நிற்கிது. ஸோ மறுபடியும் ஏற்றம் கொடுத்து ஒரு இந்த ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம், இங்கே வந்து ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹை, அந்த ஹையை தொட்டுட்டு அதை பிரேக் பண்ண முடியல. நிறைய தடவை சொல்லுவாங்களே, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் வீக் ஹையை வந்து பிரேக் பண்ண முடியல அப்படின்னு, அந்த மாதிரி ஆகுச்சுங்க. ஸோ அதை தொட்டுட்டு மறுபடியும் இறங்கி சரியான டவுன் கொடுத்துச்சு. அதாவது ப்ரீவியஸ் டவுனை பிரேக் பண்ணி அடுத்த டவுனுக்கு போயிடுச்சு. மறுபடியும் போய் அந்த ஹையை பிரேக் பண்ண போது முடியல, மறுபடியும் இறங்கிடுச்சு. ஸோ இது மறுபடியும் ட்ரை பண்ணி இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் இங்கே வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்ன, 1, இது 1, 2, இது 3 தடவை ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. 4வது தடவையும் ட்ரை பண்ணி இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து அப் ட்ரெண்டு. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியன்னா, இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா, புள்ளி, செங்கிள், ஃபிங், அது மாதிரி நிறைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அது ஒரு 2 ட்ரேடிங் செஷன் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னா தான் 2 கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கடுத்து தான் நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு வரணும். ஓகே, இந்த ஸ்டாக் கண்டிப்பாக ஏறப்போகுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபைன். இப்போ நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்குறேன். ஸோ நான் எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஓகேங்களா, ஸோ நான் இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டே இருந்தேன், எனக்கு ஒரு மாட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதாவது இன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி 2022 இந்த தேதியில் உள்ள ஃபார்ம் ஆனது ஒரு பேட்டர்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாக்கோட நேம் என்ன, ஐசிஐசி ப்ரூடென்டல், அந்த கம்பெனியோட
அந்த ஸ்டாக்கு. ஸோ அதில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆரோவே போடுறேன். ஓகேங்களா. இங்கேருந்து ஒரு ஹை போயிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹை போயிருக்கு, அதுக்கடுத்து மறுபடியும் இங்கேருந்து கொஞ்சம் டவுன் வந்திருக்கு. கரெக்டுங்களா. அதுக்கடுத்து இங்கேருந்து மறுபடியும் ஒரு ஹையை, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஹை எங்கே போயிடுச்சு, 724க்கு போயிடுச்சு. ஓகே, அங்கேருந்து என்ன ஆயிருக்கு, அந்த ஹையிலேருந்து நம்ம ப்ரீவியஸ் ஹையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இந்த சப்போர்ட் லைனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் ஹைனா இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இந்த சப்போர்ட் லைனுக்கு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்த தொட்டிருக்கு. ஓகேங்களா. நல்லா பார்த்துங்க, இந்த இடத்த தொட்டிருக்கு, இந்த இடத்த தொட்டிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை ஒரு சிலவு பார்த்துக்குங்க, புரியும். இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ரிவர்சல் கிடையாது. இப்படி போயிட்டு மறுபடியும் இங்கே இறங்கியிருக்கு. இந்த மவுஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரைட் ஹேண்ட் ஷோல்டரை தொட்டுட்டு மறுபடியும் டவுன் போணுச்சுன்னா அது வந்து டவுன் சைடு ரிவர்சல்னு அர்த்தம்ல. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் நல்லா பாருங்கள். இங்கேருந்து இப்படி போயிடுச்சு, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80% ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இது வந்து இங்கே வரும்னு பார்த்தேன். ஸோ இங்கே வரையும் வந்து பார்த்தா இது வந்து சப்போர்ட், ஸ்ட்ராங்லி சப்போர்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த லைன் இருக்கு பாருங்கள், அதை வந்து சப்போர்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. நான் வேணா ஒரு ட்ரா பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் இந்த லைன் சப்போர்ட். ஓகேங்களா. இந்த இடத்துல நான் வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கிறேன் சப்போர்ட்னு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. இந்த மாதிரி சப்போர்ட். ஸோ இங்கேருந்து இப்படி ஃபார்ம் ஆகிட்டு இந்த இடத்துல நான் வரும் அப்படின்னு நினச்சேன். இந்த இடத்துல வந்துட்டு இதை பிரேக் பண்ணிடும், இல்லை இதை தொட்டுட்டு மேலே போகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் ஒரு யூட்டர்ன் எடுத்து ஏறாருக்கு சிக்னல் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லைன், இந்த லெஃப்ட் ஹேண்டர் ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துட்ட இருக்குது பாருங்கள், இதுதான் லெஃப்ட் ஷோல்டர். இந்த ஷோல்டரை பிரேக் பண்ணி ஒரு நாள், அதாவது இதை பிரேக் பண்ணி ஒரு 2 நாள் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஹையான ஒரு 680 அப்படி போகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது இறங்கும்னு எதிர்பார்த்தேனாலும் இறங்கலை. நீங்கள் உடனே முடிவு பண்ணிக்கணும். ஓகே, இறங்குறா இருந்தால் எதுவரை இறங்கும் அப்படின்றத நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. மவுஸ் வேறு ஒர்க் ஆகலை. ஓகே ஃபைன், 1 by 1 க்ளீன் பண்ணிடுவோம், அப்போ தான் ஈஸி. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருந்துச்சு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். நான் பார்த்தேன் ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் என்னென்னா கரெக்டான அது வந்து கம்ப்ளீட் ஆகலை. மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் மாறி என்ன ஆகுதுன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது பாருங்கள், இந்த ஹையை வந்து இங்கே வந்து பிரேக் பண்ண போகுது. நல்லா பார்த்துங்க, இந்த ஹையை வந்து இங்கே வந்து பிரேக் பண்ண போகுது. ஸோ அப்படி பண்ணிடுச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் மேலே போகும் அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு இதை பார்த்தாலே புரிஞ்சிச்சா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அவ்வளோதாங்க. இதுதாங்க இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்றது. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த சப்போர்ட் லைனை தான் கவனிக்கணும். நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இங்கேருந்து இறங்கிட்டு இப்படி போயிட்டு மறுபடியும் இங்கே இறங்கிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போகுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்பப்பெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு டைம் லைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுபடி தான் நீங்கள் இதை பார்க்கணும். ஓகேங்களா. 3 minutes அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்பப்பெல்லாம் பார்க்கலான்னு. டெய்லி சேட்டில் பார்க்கலாம், வீக்லி சேட்டில் பார்க்கலாம், மந்த்லி சேட்டில் பார்க்கலாம், 15 minutes அண்ட் 1 hour சேட்டில் பார்க்கலாம். பட் இது வந்து மேக்ஸிமம் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட ப்ராப்ளம் என்னென்னா, இந்த 1 hourல வந்து சரியான ஒரு சிக்னல், அதாவது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சரியான ஒரு இது கொடுக்காது, டார்கெட் கொடுக்காது. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, டெய்லி சேட்டில் பாருங்கள், வீக்லி சேட்டில் பாருங்கள், மந்த்லி சேட்டில் பாருங்கள். ஓகேங்களா. ஃபைன். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து வீக்லி சேட். இதே மாதிரி நீங்கள் டெய்லி சேட்லையும் போட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் பார்த்தது கரெக்டாக இல்லையா அப்படின்றத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க மேட்ரு. ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணால், எனக்கு பிடிச்ச இந்த கப் அண்ட் ஹேண்டில் சேட் பேட்டர்னை வந்து பார்க்கலாம், அது எப்படி ஃபார்ம் ஆகும், அதனால் நம்மளுக்கு என்னென்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோவில் எண்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி நிறையா லேர்னிங்ஸ் வீடியோ வருது, நிறைய பேர் லேர்னிங்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. பட் நம்மளை மாதிரி பார்ட் டைம் ஒர்க்கருக்கு
ஏற்றபடி நான் வந்து முக்கியமான இதை மட்டும்தான் நான் கவர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது உங்களுக்கு இது புரியும் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கியோட மார்க்கெட் ஸ்டேட்டஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த வீடியோவில் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் எதுவும் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எஃப்ஐஏ வர அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப இழுக்க விரும்பலை. ஸோ இந்த வீடியோ